அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி வேறு விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. சிலர் இது மிக வலுவான ஒரு கூட்டணி, திமுகவை நிச்சயம் தோற்கடிக்கும், அதாவது ஆட்சியை பிடிக்கும், அந்த ஆட்சி கூட்டணி ஆட்சியாக அமையும், அதாவது கூட்டணியினால் அமைக்கப்படுகின்ற ஆட்சியாக அமையும். அதிலே பாஜக பங்கு பெறுமா இல்லையா என்பதை பற்றி நிச்சயமாக சொல்வதற்கு இல்லை. அதிமுக என்கின்ற ஒரே ஒரு கட்சி தனி பெரும்பான்மை பெறுகின்ற அளவுக்கு இடங்களை அதிமுக வென்றால் அந்த சட்டமன்ற தேர்தலிலே 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், பாஜகவுக்கு அதிலே பங்கிருக்காது. அப்படி அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு தேவையான இடங்களை அதிமுக வெல்லவில்லை என்றால்தான் கூட்டணி ஆட்சி, அதாவது பாஜகவும் பங்கு பெறுகின்ற ஆட்சி என்கின்ற கேள்விக்கே இடம் இருக்கும். அப்பொழுது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக மிக பிடிவாரமாக இருந்தால் மற்றும் அதிமுகவை ஆதரிக்கவில்லை என்றால் திமுக மறுபடியும் உள்ளே வந்துவிடும் என்று பாஜக பயந்தால் அதிமுக மட்டுமே ஆட்சி அமைப்பதற்கு கூட பாஜக சம்மதிக்கும். இவ்வாறு ஏன் சொல்கின்றேன் என்றால், யோசித்து பாருங்கள், திமுகவை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கோடு இந்த கூட்டணி அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அதனால் நிறைய சமரசங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே பாஜக அவ்வளவு தூரம் தாழ்ந்து போய்விடாது என்று நிச்சயமாக சொல்வதற்கு இடமில்லை. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் என்று சொல்கின்றார்களே, அப்படி நிலைமையை பொறுத்து தான் எல்லாமே அமையும். எனவே இதிலே தான் ஓரளவு சந்தேகம் இருக்கின்றதே தவிர, இந்த அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணி, நிச்சயம் ஆட்சியை பிடிக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை என்று சிலர் கருதுகின்றார்கள். வேறு சிலர் இதற்கு நேர் எதிரான மனநிலை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய கணிப்பு முற்றிலும் வேறு விதமாக இருக்கின்றது. இது ஒரு பொருந்தாத கூட்டணி. பாஜக எவ்வளவு சமரசங்கள் செய்து என்ன, ஒரு பலனும் இல்லை. ஏனென்றால் அடிப்படையிலேயே இது ஒரு பொருந்தாத கூட்டணி. அதனால் சென்ற முறையை விட அதிகமாக இடங்களை பிடிப்பார்கள், சென்ற முறையை விட அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவார்கள் என்று கூட சொல்ல முடியாது. அப்படியே சிறிது அதிகமான இடங்கள் கிடைத்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு நிச்சயமாக போதாது. மேலும் தவேக, தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியும் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியும் வேறு ஓட்டுக்களை பிரிப்பார்கள். அதனால் திமுக இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைக்கும் அந்த அபாயம் இருக்கின்றது என்று கருதுகின்றார்கள். என்னுடைய சொந்த கருத்து இந்த இரண்டு மாறுபட்ட கருத்துக்களுக்கும் நடுவிலே இருக்கின்றது என்று சொல்லலாம். அதாவது மிக மிக வலுவான கூட்டணி நிச்சயம் திமுக கூட்டணியை தோற்கடிக்கும் என்று சொல்லிவிட முடியாது. அதே சமயம் முற்றிலும் பொருந்தாத கூட்டணி என்று கூட சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் திமுக ஆட்சியிலே இருந்து அகற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கோடு இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருப்பதால் அந்த கூட்டணியை முழுக்க பொருந்தாத கூட்டணி என்று சொல்லிவிடுவது கடினம். ஆனாலும் அவ்வப்பொழுது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே இருக்கின்ற சில முரண்கள் வெளிப்படையாக வெளிவருகின்றன. அதையும் மறுப்பதற்கில்லை. எனவே முழுக்க பொருந்தாத கூட்டணி என்று சொல்லிவிட முடியாவிட்டாலும் இது சொதப்பலான கூட்டணி என்றுதான் நான் கருதுகின்றேன். இந்த காரணத்தினாலே அதிமுக வாக்காளர்களும் சரி, பாஜக வாக்காளர்களும் சரி, எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் முந்தைய நிலைமையிலேயே இருந்து கொண்டு அந்தந்த கட்சிகளுக்கு ஆதரவளிப்பார்கள், வாக்கு அளிப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. எனவே சென்ற முறையை விட சிறிது குறைவான இடங்களை பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி நடக்காமல் சிறிது அதிகமாக இடங்களை பெற்றால் கூட ஆட்சி அமைப்பதற்கு இந்த கூட்டணியின் வலிமை போதாது என்பது என்னுடைய கருத்து. காரணம், இது ஒரு சொதப்பல் கூட்டணி. எனவே எப்படியும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியாது என்று நிலைமை வந்துவிட்டால் பின் இந்த கூட்டணி எதற்கு? அண்ணாமலை காட்டிய வழியிலேயே சென்றிருக்கலாம், கூட்டணி இல்லாமல் இருந்திருக்கலாம், கட்சியாவது பாஜக கட்சியாவது வளர்ந்திருக்கும் என்று தான் நினைக்க தோன்றுகின்றது. அதிமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை, திமுக தோற்கடிக்கப்பட்டால் போதும், மேலும் அதிமுக எந்த நிபந்தனைகள் விதித்தாலும் அது சரி என்கின்ற ஒரு நிலைமைக்கு பாஜக வந்துவிட்டால், ஆனால் அப்பொழுதும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிப்பதை தடுத்துவிட முடியாது என்கின்ற நிலைமை உருவானால் இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பொருள் இல்லாமல் போய்விடுகின்றது, அர்த்தமில்லாமல் போய்விடுகின்றது. அதற்கு பதிலாக இந்த கூட்டணி ஏற்படுத்தப்படாமலே இருந்திருக்கலாம். அப்பொழுது பாஜக இல்லை என்பதால் அந்த கூட்டணியிலே திருமாவளவன் சேரலாம், இடதுசாரிகள் சேரலாம். இவர்கள் இருவருமே திமுக கூட்டணியிலே மன வருத்தத்தை அடைந்திருக்கின்றார்கள். அதை தவிர
தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்களும் சிறிது சிறிதாக நிதானம் அடைந்து கொண்டிருக்கின்றார். யதார்த்தத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார். கூட்டணி அவசியம் என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றார். புரிந்து கொள்ள தொடங்கியிருக்கின்றார் என்கின்ற நிலைமை உருவாகி கொண்டிருக்கின்றது. எனவே அதிமுக கூட்டணியிலே விஜய் அவர்களும் சேரலாம். சீமான் மட்டும்தான் தனித்து நிற்பார். அதிமுக கூட்டணியிலே விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தால் அங்கே பாமக பங்கு பெறாது என்று கூறலாம். விசிகவை விட பாமகவுக்கு வாக்கு வலிமை சற்று அதிகம். ஆனாலும் எடப்பாடியார் பாமகவை விட விசிகவையே விரும்புவார் என்று கருதுகின்றேன். ஏனென்றால் பாமக மிக மிக அதிகமான இடங்களை கேட்பார். விசிக அப்படி அல்ல. எனவே இயல்பாகவே அதிமுக கூட்டணியிலே சேராமல் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் சேரும் கூட்டணி அமைக்கும் என்று நம்புவதற்கு இடம் இருக்கின்றது. இதனாலெல்லாம் என்ன பலன்? அப்படிப்பட்ட அதிமுக கூட்டணியோடு ஒப்பு நோக்கினால் பாஜக கூட்டணி, பாஜக பாமக கூட்டணி வலிமை குறைந்ததாகத்தான் இருக்கும். ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் பாஜக அதிமுக மட்டுமே இருந்து கொண்டு மற்ற கட்சிகளில் கூட்டணி பலம் கிடைக்கவில்லை என்றால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையிலே அதிமுக பாஜக கூட்டணி கூட வென்றுவிடப் போவதே இல்லை. எனவே எப்படியும் அதிமுக ஆட்சிதான் அமையப் போகின்றது, அதற்கு எடப்பாடி தான் தலைமையை தாங்கப் போகின்றார் என்று வந்துவிட்டால் பாஜக அதிமுக கூட்டணியிலே இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? சொல்லப்போனால் அந்த கூட்டணியிலே இருந்து வெளியிலே வந்து தன்னுடைய தலைமையிலே ஒரு கூட்டணியை அமைப்பதன் மூலம் வாக்கு வங்கியாவது உயரும். சுமார் 11% வாக்கு வங்கி வைத்திருக்கின்ற பாஜக அதிலிருந்து உயர்ந்து 16, 18, 20% உள்ள வாக்கு சதவீதம் உள்ள ஒரு கட்சியாக வளரலாம். அதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அப்படியானால் அதிக எண்ணிக்கையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்க மாட்டார்கள், எடப்பாடி தான் ஆட்சி அமைப்பார் என்றால் இப்பொழுதும் அப்படித்தானே. அதற்கு பாஜக தயாராகத்தானே இருக்கின்றது, எந்த சமரசமும் செய்து கொள்கின்றதே. எனவே அதிமுக தலைமையிலே ஆட்சி அமைப்பது மறுக்க முடியாத உண்மையாக போய்விட்டால், அப்படி ஆகிவிட்டால் கூட பாஜக என்கின்ற கட்சியாவது வளரும். ஆட்சியை இன்று இல்லை என்றால் நாளை பார்த்து கொள்ளலாம். இப்படி அதிமுகவிலே இருந்து விலகி நின்று அதிமுகவை பலப்படுத்துவதன் மூலமும் திமுகவை வீழ்த்த முடியும். இப்படி சொதப்பலான இன்றைய கூட்டணி ஒன்றை அமைத்து இருப்பதனால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை. பாஜகவின் வாக்கு வங்கிக்கும் பலன் இல்லை. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதையும் தடுத்துவிட முடியாது. பின் யாருக்காக இந்த கூட்டணி என்கின்ற கேள்வி வலுவாக எழுகின்றது. நான் பாஜக ஆதரவாளன்தான். இருந்தபோதிலும் இந்த பாஜக அதிமுக கூட்டணியை பற்றி பலவிதமான சந்தேகங்கள் மனத்திலே எழுகின்றன. கூட்டி கழித்து போட்டு பார்த்தால் அண்ணாமலையின் வழியிலேயே சென்றிருக்கலாம், அந்த வழியிலேயே சென்றிருக்க வேண்டும் என்று தான் கருதுகின்றேன். சொல்லப்போனால் சந்தர்ப்பவாதியான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை கழற்றிவிட்டு இடதுசாரிகள் மற்றும் விசிக மற்றும் தவேக தமிழக வெற்றிக் கழகம் இவர்களையெல்லாம் சேர்த்து கொண்டு ஒரு வலுவான கூட்டணி அமைத்தால் நான் மகிழ்ச்சியை அடைவேன். ஏனென்றால் அப்படி நடந்தால் பாஜக 26 ஆட்சியை பிடிக்க முடியாது என்ற போதிலும் கட்சியாவது வளரும். அதனால் 2031ஆம் ஆண்டுக்கான தேர்தலுக்கு அது உதவும். இன்னும் சிறிது மாதங்கள் கழிந்த பின்புதான் இந்த விஷயங்களிலே எல்லாம் ஓரளவு தெளிவு கிடைக்கும். இப்போதைய நிலைமை என்ன, அதை பற்றி என்னுடைய கருத்து என்ன என்பதை பற்றி மட்டுமே கூறியிருக்கின்றேன். இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம். எப்படி இருந்தாலும் உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்ட்ஸ் பகுதியிலே பதிவிடுங்கள். என்னுடைய கருத்தாகவே இருந்தாலும் மாற்று கருத்தாகவே இருந்தாலும் உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.